பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வச்சு ஒரு தின்பண்டம் செய்ய போகிறோம். இது வந்து CWCயில் காரக்குழம்பு கனி செய்தது. அதில் வந்து செய்முறையெல்லாம் காமிக்கலை. ஆனால் இதை வந்து அவங்களுக்கு ஃபேராக வந்த கோமாளியாக வந்த அசாமியிலேருந்து அசாமி பெண் சுனிதா வந்து தமிழில் கொஞ்சி சொன்ன செய்முறையை வச்சு ஜட்ஜஸ் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த செய்முறையை வச்சு நான் செய்ய போகிறேன். இது நல்லா சொன்னாலே புரியாது. அது அந்த பிள்ளை சொல்கிறது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு நான் வந்து ஏதோ சரியோ தப்போ செய்ய போகிறேன். இதுக்கு பேர் வந்து ஏதோ டிட்டர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் புரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் புரியல. செய்கிறதுக்கான என்னென்ன பொருட்கள்னு பார்த்துருவோமா. அன்னம், சோறு எடுத்திருக்கேன், அப்புறம் தயிர். இதெல்லாம் அளந்து எடுக்கலை. நம்ம மிக்சிக்கு எவ்வளோ அரைக்க முடியுதோ அது அந்த அளவு. அது வீட்டில் சாப்பிட ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஒரு 4-5 செஞ்சால் பெரிய காரியம். கொஞ்சம் தயிர், அப்புறம் வந்து இந்த மைதா மாவு கொஞ்சம், அப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது போக கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். எப்பவும் சாதத்தில் உப்பு போட மாட்டேன். இன்றைக்கி இது செய்ய போகிறதுனால கொஞ்சம் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சமாக சாதத்தில் உப்பு போட்டாலும் போடலாம். இது போக பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா. இப்போ நான் மிக்சியில் எடுத்துருக்கிறது வந்து இந்த கரண்டியில் 2 கரண்டி சாதம் எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி சாதம் எடுத்திருக்கேன். அதில் வந்து தயிர் ஊற்றி, தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் ஊற்றி அந்த சாதத்தை நல்லா அரைச்சிட்டேன். அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை எடுத்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு தாள், பிளாஸ்டிக் தாள் இல்லைன்னா இலை. எனக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் பையன் இருந்திருந்தால் இலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அது நான் இல்லை, ஊருக்கு போயிட்டதுனால நான் வந்து இந்த மேகி பாக்கெட்டோட கவரில் வந்து நான் இதை தட்ட போகிறேன். இப்படி தட்டிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஊறுகாய் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அதை அப்படியே உருட்டி மாவு தான் என்ன செய்யணும், தண்ணியில் கரைக்கணுமா, மைதா மாவை தண்ணியில் கரைக்கணுமா இல்லை அப்படியே அதில் போட்டு பெரட்டணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை சுனிதா சொன்னது என்னென்னா, இப்படி செய்து இப்படி தட்டி இப்படி இந்த மைதா மாவில் போட்டு இது பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி அப்படின்னு சொன்னான். அது எப்படின்னு தெரியல. இப்படின்னு தான் சொல்லிச்சே தவிர எப்படின்னு தெரியல. வெறும் மைதாவில் போட்டு தயிர் சாதத்தை உருட்டிட்டோம்னா அப்புறம் அந்த மைதாவில் வந்து பிரெட் தூள் வந்து ஒட்டாது. அதனால் இதை லேசாக நம்ம கரைச்சிட்டு, கெட்டியாக கரைச்சிட்டு, அதில் வந்து சாதத்தை டிப் பண்ணி எடுத்து அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து பெரட்டி எடுத்து தான் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். இதை கரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு நான் கரைக்க போகிறேன். இதை சாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் தயிர் ஊற்றினேன். ஆனால் இப்படி இருக்குது. இதை எப்படி உருட்டுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. தட்டிட்டு அப்புறம் அதை அப்படியே உருட்டணும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ அந்த வீடியோவில் வந்து ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அது தட்டிட்டு அதுக்குள்ளே ஊறுகாய். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. பெரும்பாலும் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லையா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. அந்த நடுவில் கரண்ட் போயிடுச்சுங்க. நான் வந்து மதிய சமையலுக்கு செஞ்ச உருளைக்கிழங்குல கொஞ்சம் எடுத்து தயிர் சாதத்துக்கு செஞ்ச மத்தியானம் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன்.
அதில் அந்த உருளைக்கிழங்கை தான் வச்சுருக்கேன். அவங்க வந்து ஊறுகாய் வச்சாங்க. இப்போ வந்து எனக்கு இப்படி தட்டிட்டு பார்த்ததுமே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இதை பெரட்டி இந்த மைதா கரைசலில் முக்கி எடுத்தோம்னாக்கா அது அப்படியே கரைஞ்சிரும். அப்புறம்தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, மைதாவை நான் வந்து அப்படியே போட்டு தண்ணி கலக்காமல் இதில் போட்டு பெரட்டிட்டேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டினதுக்கு பிறகு எனக்கு இந்த 3 உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். நடுவில் விக்கல் வேறு வந்துடுச்சு. 3 உருண்டை செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக இப்போ வந்து வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பால் வந்து பிரிஞ்சு போகாமல் அப்படியே வந்துச்சுன்னா அடுத்த உருண்டைகளை போடலாம். இல்லை பிரிஞ்சிச்சுனாலோ வெடிச்சிச்சுனாலோ இதோட கைவிட்டுற வேண்டியதான். சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டாலே கொஞ்சம் பிரிய தான் செய்யும். அந்தளவுக்கு பிரியலை. தயிர் சாதம் வந்து கையில் பிசைஞ்சால் ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா நைஸ் ஆகாது. சாதம் ஒன்று ஒன்று இருக்கும், அது வந்து வெடிக்கும். இப்போ இதையும் நான் போடுறேன். போட்டுட்டு முதல்ல போட்டதை வந்து பெரட்டி விடுறேன். ரெண்டுமே வேகட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராகவே வந்திருக்கு. நல்லாவே 2 உருண்டையை வந்து பெரட்டி விட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். 3ஆவது உருண்டையும் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து பிரியவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, வெறும் சாதம் அதை தயிரில் போட்டு மிக்சியில் அடித்து அதுக்குள்ளே கொஞ்சம் ஊறுகாய் வச்சதுக்கு பதிலாக நான் வந்து உருளைக்கிழங்கு யார் நினைக்கிறான்னு தெரியல, விக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வச்சு அதை வந்து மைதா பவுடரில் உருட்டி கரைச்ச மைதாவை தூக்கி வச்சுட்டேன். மைதா அப்படியே அது தண்ணி கலக்காமல் உருட்டி அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுலேயும் ஒரு பெரட்டி எடுத்துருக்கிறேன். இது எப்படி வருதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம செய்ய நினச்ச பலகாரத்தை தின்பண்டத்தை நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். நல்லாவே வந்துச்சு. நம்ம வந்து தயிர் சாதத்தை வந்து தட்டிட்டு கையில் ஏதாவது இலை இந்த மாதிரி வச்சுட்டு தட்டிட்டு அதை உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து மைதா மாவில் நல்லா தடவிக்கிறணும். அப்படி செஞ்சோம்னா கையிலையும் ரொம்ப ஒட்டி வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா கையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம உருண்டை பிடிக்க அது மாவெல்லாம் சாதமெல்லாம் பிரிஞ்சு உலக இருக்கிற உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டப் பண்ணோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும். அப்புறம் வந்து உருண்டை ஒழுங்காக வராது. நான் வந்து இதை வந்து நான் நினச்சது மாதிரி ஓரளவு நல்லா செஞ்சுட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம். சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் வந்து அடுத்த வீடியோலையும் உங்களை நாங்கள் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. போயிட்டு வாரேன்.